இந்த பையனோட தலை வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பலூனா மாறிடுது. பக்கத்துல இருக்க கூட பையனோட தலையும் பலூனா மாறி வெடிச்சிருது. ஆக்சுவலா நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பையன் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு வரான். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த மேம் வந்து டைமர் மிஷினை வந்து ஆன் பண்றாங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நீ எக்ஸாம் முடிக்கணும்னு சொல்றாங்க. இதே போல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அவனுக்கு எதுக்குமே வந்து ஆன்சர் தெரியல. பட் இருந்தாலும் அவன் ட்ரை பண்ண நினைக்கிறான். சோ அப்படி இருக்கும்போது பக்கத்துல இருக்க எல்லாரோட தலையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரெட் பலூனா வந்து மாறிடுது. அது மட்டும் இல்லாம பின்னாடி இருக்க ஒரு பையனோட தலை வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வெடிச்சிடுது. இவனுக்கு என்ன பண்றதே தெரியல. சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவனும் ஆன்சர் பண்ணிட்டே வரான். சோ இது மாதிரி ஆன்சர் பண்ணிட்டே இருக்கும்போது அவனுடைய பென்சில் வந்து உடைஞ்சிருது. அந்த சமயத்துல பக்கத்துல இருக்கவங்க கிட்ட ஒரு பென்சில் வாங்குறதுக்குள்ள அவனோட தலையே வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சிருது. இப்ப அவனுக்கு என்ன பண்றது தெரியல. அவன் பென்சில் வாங்கிட்டு பாத்தீங்கன்னா அவனோட பேப்பரை வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேஷனா வந்து பாத்துட்டு இருக்கான். இது மாதிரி ஆன்சர் பண்ணிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தன் ஆன்சர் கேட்டுட்டே இருக்கான். பட் அவன் இக்னோர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவனோட தலையை வந்து வெடிச்சிருது. கிட்டத்தட்ட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. இப்ப முடிக்க வேண்டிய சமயத்துல வந்துடுறான். எப்படியோ எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறான். இப்ப மேம கூப்பிட்டு பேப்பர் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேப்பரை வந்து திருப்பி பார்த்தா இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே செம டென்ஷனா இருக்கும்போது பாத்தீங்கன்னா கடைசி அவனோட தலையை அங்கேயே வெடிச்சிருது.